ஹலோ ஆல் வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட செகண்ட் செமிஃபைனல் இது. ரெண்டு டீம் வந்து அதாவது துபாய்க்கு போயிட்டு ஒரு டீம் துபாயில் மேட்ச் ஆடி திரும்பி வராங்க. இன்னொருத்தவங்க சும்மா துபாயில் வந்து பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் பண்ணிட்டு திருப்பி வராங்க. அந்த சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சை பற்றி தான் பேசுகிறோம். பிராக், வெல்கம் டு தி ஷோ. மேட்ச் லாகூரில் நடக்குது. இந்த மேட்சை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? கரெக்டா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஒரு டீம் ஆடிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு ஒரு ஹார்ட் லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு லாகூர் போறாங்க. இன்னொருத்தவங்க புர்ஜ் கலிஃபா டெசர்ட் சஃபாரி துபாய் மால்ல போய் கொஞ்சம் ஷாப்பிங் ஃபேமிலிக்கு பண்ணிட்டு போறாங்க. அது அவங்களா எடுத்துக்கிட்டது. பிகாஸ் த கெயின் ஜீரோ அவுட் ஆஃப் இட். ஓகே, அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ உங்களுக்கு லாகூர் பத்தி சொன்னோம். லாகூர்ல ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 300 அப்படின்னு சொன்னோம். இங்க வந்துட்டு 3 மேட்ச் ஆடி இருக்கு. ஸ்கோர்ஸ் பாருங்க. 351 பை இங்கிலாந்து, சேஸ்ட் பை ஆஸ்திரேலியா 355. 325 பை ஆப்கானிஸ்தான், லாஸ்ட் பை இங்கிலாந்து, ending up with 317. Afghanistan, after that such a precarious position, scored 273 against Australia. Australia were cruising at 109 in 12.5 overs. This is the trend in Lahore. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்கு பிஃபோர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இப்போ ஆடின 3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. இந்த டியூ வர்றதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்குமே ஒழிய, இஃப் யூ கெட் தட் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் அண்ட் இஃப் யூ போல் வெல், தெர் இஸ் எவ்ரி சான்ஸ் யூ வில் வின். அதுதான் என்ன நடந்தது. நல்ல போலிங் அட்டாக் வச்சு ஆப்கானிஸ்தான் 325 டிஃபெண்ட் பண்ணா, ஒரு கேவலமான போலிங் அட்டாக் வச்சுன்னு 351 4 விக்கெட் 150க்குள்ள எடுத்துட்டு இங்கிலாண்டோட ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா டிஃபெண்ட் பண்ண முடியல. அப்படிங்கும் போது இது பால் ஃபர்ஸ்ட் பிட்ச் அப்படின்னு சொன்னா ஐ பெக் டு டிஃபர் ஆன பாட்டம் லைன். ஸோ இப்போ இங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த 300+ நீங்க எப்படி போகணும் அப்படின்னா ஒரு விதமா போகணும். இங்க மத்த இது மாதிரி வந்துட்டு துபாயில கொஞ்சம் ஸ்லோவா ஆடணும்னு சொல்லுவோம். இதுல வந்து ராவல்பிண்டியில மொமெண்டம் இருந்துனே இருக்கணும்னு இங்க கொஞ்சம் நடுவுல வச்சுக்கணும் கியரை. பவர் பிளேல ஒரு 55 ஃபார் 1, 10 to 20ல அனதர் 55 ஃபார் 1, 110 ஃபார் 1. ரொம்பவும் நாட் புஷிங் த பெடல் ஆன் த ஆக்சிலேட்டர், ரொம்பவும் டிஃபென்சிவ் இல்ல. அதே மாதிரி அந்த 21 to 40லையும் பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 115 ரன் வரணும் இந்த லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். ஸோ உங்களுக்கு 220 to 230 ஃபார் 4, 40 ஓவர்ல வந்துட்டீங்கன்னா கடைசி 10 ஓவர்ல நியூர் ஷாட். ஏன்னா ரெண்டு டீமே பாத்தீங்கன்னா நம்பர் 8ல ஒரு பவர் ஹிட்டர் இருக்காங்க போது that take you to the 25 runs more than what we are saying. 325 330 வந்துட்டா, even though South Africa's bowling is also not that great, 330 will put lot of pressure on New Zealand if South Africa bat first and get to 330. So இங்க பாருங்க, since பிளேயிங் 2015 லெவன். ஓகே. பாத்தீங்கன்னா பேஸ் பவுலர்ஸ் வந்து 69 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 51 விக்கெட் ம். எடுத்திருக்காங்க. பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி 5.56, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 5.12. பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்ல. விக்கெட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பேஸ் பவுலர்ஸ் பிகாஸ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஓவர்ஸ் தே போல் ஜாஸ்தியா இது பண்ணிருக்காங்களே ஒழிய ஒன்றும் இந்த சொல்றதுக்கு அப்படின்றது எதுவுமே இங்க கிடையாது. இப்ப இங்க வின் ஃபேக்டர் என்னன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் டு அதர் கிரவுண்ட்ஸ் இன் இது பேர் என்ன, பாகிஸ்தான். ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல எந்த டீம் டோன் செட் பண்ணுதோ டு டேக் இட் ஃபர்தர் ஃபார்வர்டு, அதுக்கப்புறம் ஸ்பின் வந்து 11 to 35. 35க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பிச்சு நல்லா இருக்கும். அப்ப ஸ்பின் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்ன்றதுனால இந்த 11 to 35ல யார் எக்கனாமிக்கலா இருக்க போறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். தெம்பா பவுமா இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிட். அதனால he will just come in and open with Ryan Rickelton, Wanda Hussein at number 3, Markram, Klaasen, Miller, Mulder, Jansen, Rabada, Maharaj. என்ன பொறுத்த வரைக்கும் தப்ரேஷ் ஷாம்சி, ஆனா அதை அவங்க பண்ண மாட்டாங்க. லுங்கி எங்கிடி. இப்ப நியூசிலாந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஒரு நீங்களும் ஸ்லைட். 3 மேட்ச் 4 மேட்ச் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது நடக்க மாட்டேங்குது. இல்ல சார், நீங்களும் வந்து எல்லா மேட்சையும் பாக்குறீங்க, உங்க எக்ஸ்பர்டிஸும் கொடுக்குறீங்க. ஸ்பின்னர்ஸோட இம்பாக்ட் அந்த கட்டாந்தர பிச்சில் எவ்வளவு இருந்திருக்கு. மகாராஜ் 10 ஓவர்ல 35 ரன் போடுறாருன்னா நீங்க என்ன யோசிக்கணும், இந்த ஸ்பின் வந்து எப்படி இருக்கு. ஜாம்பா துண்டா போட்டார், ரஷீது துண்டா போட்டாரு. அங்க எல்லா டீமும் அங்க ஆடின ஸ்பின்னர்ஸ் எல்லாமே துண்டா போட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா அது சொல்லிட்டோம் ஏன் சக்சஸ் ஆகலன்னு. தேர் ட்ரைங் டு போல் மச் குவிக்கர் த்ரூ த ஏர். இப்ப இவங்க எல்லாம் ரசீது ஏர் கொடுக்குறவரு, சாம்பா மிக்ஸ் பண்ணி போடுறவரு, சாட்னரும் மேல தூக்கி போடுறவரு, மகாராஜும் மேல தூக்கி போடுறவரு, ஷாம்சியும் தூக்கி போடுறவர் தான். அப்படிங்கும் போது அவங்க எடுத்துட்டு வரணும், அவங்க எடுத்துட்டு வர மாட்டாங்க. இவங்க மிகப்பெரிய யோசனை என்ன பண்ணுவாங்களா, இஸ் இட் கோயிங் டு பி கான்வே ஆர் வில்லியன். வில்லியம் காட் 100 in the first game.
ஒரு பெரிய கேம், ஒரு நாக் அவுட் கேம் அப்படிங்கும் போது அப்படியே கொஞ்சம் யோசிப்பாங்க கான்வேயா வில்லங்கான்னு. பட் ஐ வில் ஸ்டில் ஃபீல் ஓகே, சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம், தோத்தத்துக்காக சேஞ்சஸ் பண்ணி பேனிக் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஐ எக்ஸ்பெக்ட் வில்லியன் டு கண்டினியூ வித் ரவீந்திரா. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி கான்வே வில் மிஸ் அவுட், ஃபாலோட் பை வில்லியம்சன், டேரல் மிச்சல், லாத்தம் பிலிப்ஸ், பிரேஸ்வெல், சாட்னர், ஜெமிசன், ஹென்ரி அண்ட் வில்லியம் ஓரோர்கி. ரெண்டு டீமும் வந்து ஈக்குவலி பேலன்ஸ்டா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல டோன் செட் பண்ற டீம்னு பார்த்தா பவுமாஸ் ஆல்வேஸ் டன் வெல் இன் ஓடிஐ கிரிக்கெட். நோ ஒன் கேன் டினை தட். ஸ்டாட்ஸ் ஆர் தேர் டு ஸ்பீக் அபவுட் இட். ரிக்கல்டன் ஹஸ் பீன் டாஸ்லிங் ஃபார்ம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரசீவ் ஆண்டர் துசேனே நான் இதுல விடவே மாட்டேன் ஃபேண்டசியில. ஒரு 40 ரன் ஷூரா இருக்கும்போது சாலிட் டாப் த்ரீ, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, வில்லியங்கா கான்வேவான்னு. வில்லியங் இஸ் அ வெரி குட் பிளேயர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சச்சின் ரவீந்திரா அண்ட் ரயன் ரிக்கில்டன் ரெண்டு பேருமே தேர் கோயிங் டு பி அட்டாக்கிங், தேர் கோயிங் டு டேக் தேர் சான்சஸ். அதுக்கப்புறம் வில்லியம்சனை பத்தி எல்லாம் உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அதனால அந்த எட்ஜ் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு எதுவும் பெருசா எந்த டீம் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த 11 to 35 எக்கானமினா அங்க சாண்டனர்னா இங்க மகாராஜ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவங்க ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கு. தட் இஸ் கோயிங் டு பி பிரேஸ்வெல், அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ் கேன் போல், ரச்சின் ரவீந்திரா கேன் போல், இங்க பாத்தீங்கன்னா ஒன்லி மாக்ராம் கேன் போல். பட் ஷாம்சி ஆடினா டெஃபினட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எட்ஜ் வந்து நல்லிஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த பவர் ஹிட்டிங் கடைசி இந்த 12 ஓவர் த்ரஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கிளாசன், மில்லர், மல்டர், யான்சன், அது கொஞ்சம் பவர். இங்க பாத்தீங்கன்னா டேரல் மிச்சர் இஸ் குட், லத்தம் இஸ் நாட் அ பவர் ஹிட்டர், பிலிப்ஸ் டெஃபினெட்லி இஸ் ரைட் ஆன் டாப், பிரேஸ்வெல் கேன் பேட், சாண்ட்னர் கேன் பேட் அப்படிங்கும் போது அந்த எட்ஜும் இவங்களுக்கு இருக்கு. அப்படின்றதுனால ஒரு ஸ்லெண்டர் எட்ஜில் சவுத் ஆப்பிரிக்கா வில் கோ வித் 51-49. இல்ல பேடா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க நியூசிலாந்து, செதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல அந்த ஸ்லெண்டர் எட்ஜை ஒத்துக்கிட்டு நானும் உங்க பக்கம் வரேன்றீங்களா? இல்லை நான் நியாயப்படி பார்த்தா நியூசிலாந்து தான் சொல்லணும். நியூசிலாந்து ஆர் பெட்டர் டீம். எல்லாருமே வந்து நியூசிலாந்து தான் ஜெயிப்பாங்க நிறைய பேர். அதாவது லைக் பாப்புலர் மீடியாவில் சொல்றது, எக்ஸ்பர்ட் சொல்றது எல்லாருமே நியூசிலாந்து தான் சொல்றாங்க, நியூசிலாந்து அஹெட்னு. பட் எனக்கு என்னமோ நீங்க சொல்றது கரெக்ட்னு தோணுது. யூ வில் ஹாவ் யுவர் ரீசன்ஸ். ஐ வில் எனக்கும் என்னமோ உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பிடிக்கும், அதுக்காக நீங்கள் எட்ஜ் கொடுக்குறீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் தென் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கும் ஒரு ஃபீலிங் என்னன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருவாங்களோன்னு தோணுது பீடாக். ஸோ ஐ வில் கோ வித் யூ பியூர்லி பிகாஸ் அவங்க ஐ திங்க் இந்த இந்த வென்யூக்கு ஐ திங்க் தே ஹேவ் த பேட்டிங் ஃபயர் பவர் அண்ட் த பவுலிங் டெப்த் டு கேரி தம் அக்ராஸ் பெட்டர் தன் நியூசிலாண்ட்ஸ் லைக்லி அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஃபேண்டசி போலாமா? அதாவது இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆடின எந்த மேட்சுமே நான் சவுத் ஆப்பிரிக்காக்கு எட்ஜே கொடுக்கல. ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கால ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கும்னு சொன்னேன். இங்கிலாந்து ஆனா சவுத் நீங்க ஆப்பிரிக்கா ட்வீட் மட்டும் போட்டுருவீங்கல்ல தெம்பாபமா அந்த அது சர்பட்டா வந்து பரம்பரையை போட்டு. இல்ல சார், மனசுன்னு ஒண்ணு இருக்கு, வாயின்னு ஒண்ணு இருக்கு. ஏ, சோ ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கால நான் கொடுத்த எட்ஜ் ஆப்கானிஸ்தான், நீங்க சவுத் ஆப்பிரிக்கா. இங்கிலாந்துல நம்ம ரெண்டு பேருமே இங்கிலாந்துக்கு எட்ஜ் கொடுத்தோம், சவுத் ஆப்பிரிக்கா கொடுக்கல. ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்காலும் ஐகே வெட்ஸ் ஆஸ்திரேலியா, நீங்களும் ஆஸ்திரேலியா தான் சொன்னீங்க. அதனால பீப்புள் ஷுட் நாட் சே தட் நான் பயஸ்ட் அப்படின்னு. இங்க ஏன்னா அவங்களோட டெல்லிங் ஃபேக்டர் இன் போலிங் ஃபர்ஸ்ட் 12 ஓவர் மேட் ஹென்ரி, கைல் ஜெமிசன் அண்ட் வில்லியம் போரர். அங்க வந்து லாகூர்ல பாத்தீங்கன்னா துபாயில இருந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சி மூமெண்ட் ஆஃப் த விக்கெட் இருக்காது. ஓகே, அந்த அளவுக்கு ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் தெம் டு கம் இன் டு த பிக்சர் டு கிரியேட் அ டென்ட். அந்த டென்ட்டை நீங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு கிரியேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் 12 ஓவர் ஒரு விக்கெட் மேல நீங்க எடுக்கல, வச்சு நிமித்திருவாங்க. ஏன்னா டேவிட் மில்லர் இஸ் ஆல்சோ a much improved player of spin. கிளாஸனை பத்தி நான் சொல்றோம்னு அவசியம் இல்ல. மல்டர் இஸ் a very good player of spin. Then you got மார்க்கோ ஆன்சன் can come there and beef up. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 12 ஓவர்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் இருக்காதுன்றதுனால சொல்றேன். somehow I feel Tabraiz Shamsi is going to play this game ahead of Lungi Ngidi. ஸோ அந்த ஸ்பின்னு கேப் குறைஞ்சிரும். டாப் த்ரீ பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் மச் சிமிலர். ஒன்லி திங் இஸ் மச் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேன் வில்லியம்சன். ஆனா கேன் வில்லியம்சன் பண்ற வேலையை ரசீவ் ஆண்டர்சன் பண்றாருன்றதுனால தட் இஸ் ஒன்லி ரீசன் ஐம் கிவிங் எட்ஜ் டு சவுத் ஆப்பிரிக்கா. இதுல பயஸ்டோ நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க எங்களோட. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த டோர்னமெண்ட் ஐ எம் கிவிங் எட்ஜ் டு சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் தட் இஸ் ஆல்சோ எ ஸ்லெண்டர் எட்ஜ். எங்க நியூசிலாந்து அவங்களை அடிப்பாங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில அடிப்பாங்க. தே ஆர் த மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் இன் த வேர்ல்டு.
எந்த டீமுமே ஈவன் இந்தியா cannot கம் க்ளோசர் டு நியூசிலாந்து ஸ்ட்ராட்டஜி அண்ட் யூசிங் ரிசோர்சஸ். அதுல அந்த ஃபர்ஸ்ட் 12 ஓவர் நியூசிலாந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா திரும்பி வர முடியாது. அங்கேயே ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் தெரிஞ்சிடும். இந்த வின் ஃபேக்டருமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வின் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 15 ஓவர் பேட்டிங் எந்த டீம் பெட்டரா ஆடுறதுக்கு போது தெரிஞ்சிடும். தேங்க்ஸ் அலாட், நீங்களும் வந்து என்னோட பக்கம் வந்திருக்கீங்க. இப்போ இந்த ஃபேண்டசியை பத்தி கேக்குறீங்க. நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ரசீவ்ன்றது நான் விடவே மாட்டேன் அப்படின்னு. யான்சன் வந்து ஒரு ஃபேண்டசி கிங். நோ மேட்டர் வாட் உங்க பவர் பிளே ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா வேர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு போல். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால உங்களுக்கு வந்து மில்லரும் அதுக்கப்புறம் ரிக்கல்டன் தவிர ரிக்கல்டன் ஒருவேளை சீக்கிரம் அவுட் ஆட்டா அதை கூட பூல் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் டு கம். அதனால ரச்சின் ரவீந்திரா வில் போல லாட்ன்றதுனால அவர் அந்த கேட்டகரியில் எடுக்கிறேன். நோ மேட்டர் வாட் த பிச் இஸ் நாட் கோயிங் டு அசிஸ்ட் யூ, ஐ வில் பிக் மேட் ஹென்ரி. ஏன்னா டெத் ஓவர்ஸ்லயும் வந்து எக்ஸலண்டா போடுறாரு. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின் பிளேயர்ஸ் இன் த வேர்ல்ட் ரைட் நோ விச் நோ ஒன் கேன் ஆர்கியூ, தட் இஸ் ஹென்ரிக் கிளாசன். என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா ரசீவாண்டர் துசேன், மார்க்கோ யான்சன், ரச்சின் ரவீந்திரா, மேட் ஹென்ரி அண்ட் ஹென்ரிக் கிளாசன். நீங்க வந்து கேஷவ் மகாராஜ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி, ஓகே, கேசவ மகாராஜா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேன் வில்லியம்சன் நீங்கள் எடுக்கல, கேன் வில்லியம்சன் நான் எடுத்துடுறேன். ஸோ அதுக்கப்புறம் கான்வே இல்லை வில்லியங் யார் விளாண்டாலும் அந்த ஸ்பாட்டுக்கு எடுக்கிறேன். நான் பேட்டர்ஸாக ஸ்டாக்அப் பண்ண போகிறேன். ஸோ கேன் வில்லியம்சன் அனதர் கிவி ஓப்பனர். இந்த சைடு வந்து மகாராஜ் நீங்கள் சொன்னீங்க, மகாராஜ் எடுத்துருவோம். அது போக சவுத் ஆஃப்ரிக்கா நீங்கள் கிளாசன் மட்டும்தானே எடுத்திருக்கீங்க. ஆமா. சரி, உங்கள் ஃபேவரட் பவுமாவை எடுத்துடலாம். கடைசி பிக்கு வந்து இங்கே ரபாடா எடுத்துடலாம். ரபாடா எப்படி ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ ரபாடா மிஸ் பண்ண வேணாம் ஃபேண்டசிக்கு. ஸோ இதான் என்னோட பிக்கு. ஸோ ஃபேண்டசி பார்த்தாச்சு, எட்ஜு கொடுத்தாச்சு, கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற போயிடா. இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கும், 2 பேரும் உட்காந்துருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சவுத் ஆப்பிரிக்கா அதான் சொல்லனே, அங்க ஒரு மழை இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு. லாஸ்ட் டைம் இந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் அ மஸ்ட் போல் விக்கெட். பேட்டிங் எடுக்கணும் சவுத் ஆப்பிரிக்கா. நியூசிலாந்து பேட்டிங் எடுத்து 320 அடிச்சா சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ண மாட்டாங்க. they are strategically well equipped, they know which bowlers to use in which phase அப்படின்றதுனால சவுத் ஆப்பிரிக்கா ஹேஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் நோ மேட்டர் வாட். நியூசிலாந்து கொஞ்சம் அப்படியே யோசிப்பாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ஹெவி பேட்டிங் ஆர்டர்ன்றதுனால சரி அவங்களுக்கு உள்ள போட்டு நம்ம பேட்டிங் நல்லா கிளிக் ஆயிட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல வி ஒன் த ட்ரை சீரிஸ் நம்ம சேஸ் பண்ணலாம் அவனும் எதிர்பார்க்காம நியூசிலாந்து should also bat first in my humble opinion because the pitch is going to be full of runs. விச் டீம் சவுத் ஆப்பிரிக்கா தப்ரே ஷாம்சியை எடுக்கலைன்னா அவங்க 320 அடிச்சாலும் திருப்பி அடிச்சிருவாங்க நியூசிலாண்டு. இப்பயே சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து மார்க்கோ யான்சன், ககிசோ ரபாதா ஃபர்ஸ்ட் 12 ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணலன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் மல்டர் இஸ் அ வெரி குட் போலர், இஸ் அ டிஃபென்சிவ் போலர், கேன் பிக் விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் கேஷவ் மகாராஜும் பாத்தீங்கன்னா வில்லியம்சன் மாதிரி ஒருத்தர் நடுவுல மிச்சல் மாதிரி ஒருத்தர் இருந்தா இறங்கி இறங்கி மில்க் பண்ணிடுவாங்க, விக்கெட்டை கொடுக்க மாட்டாங்க. லேத்தம்லாம் அவ்வளவு சீக்கிரம் விக்கெட் கொடுக்க மாட்டாரு. இப்ப அவங்க தப்ரேஷம்ஸையும் ஆடாம லுங்கி எங்கடி ஆடிட்டாங்கன்னா they will look very very weak. If they get their playing 11 and strategy wrong in winning the toss and bowling first, South Africa shooting on their own feet. But still பார்ப்போம் அவங்க அதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். டாஸ் ஒன் பண்ணி பேட் பண்ணுவாங்க. லுங்கி எங்கடிக்கு பதில தப்ரேஷம்சி ஆடுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். பவுமா இஸ் ஆல்சோ பிட். தட் இஸ் a news I am getting in. பாப்பா என்ன நடக்குதுன்னு. இட் இஸ் கோயிங் டு பி another closely contested match. ஸ்ட்ராட்டஜிக்கலி நியூசிலாந்து இஸ் வெல் எக்யூப்டு. அந்த ஸ்ட்ராட்டஜியால அடிக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்காவை. பாப்போம். நானும் எட்ஜு கொடுத்துருக்கேன், சாரும் எட்ஜு கொடுத்துருக்காரு. வில் கம் பேக் அண்ட் டூ a review on which team is going to ultimately go to the finals of the Champions Trophy. சவுத் ஆப்பிரிக்கா 1998 சாம்பியன்ஸ், நியூசிலாந்து 2000 சாம்பியன்ஸ். செகண்ட் டைம் திருப்பி ஒரு சான்ஸ் இந்த 2 டீமுக்குள்ள இருக்கா, எந்த டீம் இருக்குன்றத அந்த ரிவ்யூ will come and do it with your very own octopus. Until we come back for that episode and entertain you, thanks a lot and bye bye.